ஓம் சாந்தி. இன்றைய முரளி 30 ஜூன் 2024. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் 30/3/2000. மனதை ஆரோக்கியமாக வைத்திருக்க இடையிடையே 5 நொடியாவது ஒதுக்கி மனப்பயிற்சி செய்யுங்கள். இன்று தூரதேசி பாப்தாதா தனது சாகார உலகின் பலவித நாடுகளின் குழந்தைகளை சந்திக்க வந்து இருக்கிறார். பாப்தாதா பல தேசவாசிகளை ஒரு தேசவாசியாக பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒருவர் எங்கிருந்து வேண்டுமானாலும் வந்து இருக்கலாம். எனினும் எல்லாவற்றிற்கும் முதலில் எல்லோரும் ஒரு தேசத்திலிருந்து வந்து இருக்கிறீர்கள். உங்கள் அனாதி தேசம் நினைவில் இருக்கிறதா? அது பிரியமாக இருக்கிறது தானே? தந்தையோடு கூடவே உங்கள் அனாதி தேசமும் மிக பிரியமாக இருக்கிறது தானே? பாப்தாதா இன்று அனைத்து குழந்தைகளின் 5 சொரூபங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். 5 சொரூபங்கள் என்னவென்று தெரியுமா? தெரியும்தானே? 5 முக பிரம்மாவிற்கும் பூஜை நடக்கிறது. அதனால் பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் 5 சொரூபங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். முதலாவது அனாதி ஜோதி பிந்து சொரூபம். உங்கள் சொரூபம் நினைவில் இருக்கிறது தானே? மறப்பது இல்லை தானே? இரண்டாவது ஆதி தேவதை சொரூபம். தேவதா சொரூபத்தை அடைந்து விட்டீர்களா? மூன்றாவது மத்தியில் பூஜ்ய சொரூபம். அதுவும் நினைவில் இருக்கிறதா? உங்கள் எல்லோருக்கும் பூஜை நடக்கிறதா அல்லது பாரதவாசிகளுக்கு மட்டும் நடக்கிறதா? உங்களுக்கு பூஜை நடக்கிறதா? குமாரர்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு பூஜை நடக்கிறதா? அதனால் மூன்றாவது பூஜைக்குரிய சொரூபம். நான்காவது சங்கமயுக பிராமண சொரூபம் மற்றும் கடைசியாக பரிஸ்தா சொரூபம். இந்த 5 சொரூபங்களும் நினைவுக்கு வந்துவிட்டனவா? நல்லது. ஒரு நொடியில் இந்த 5 சொரூபங்களையும் அனுபவம் செய்ய முடியுமா? 1, 2, 3, 4, 5 என்று உங்களால் சொல்ல முடியும். இந்த 5 சொரூபங்களும் எவ்வளவு பிரியமானவைகளாக இருக்கின்றன. எப்போது வேண்டுமோ, எந்த சொரூபத்தில் நிலைக்க வேண்டுமோ அதை நினைத்தவுடன் அனுபவம் செய்ய வேண்டும். இதுதான் மனதின் ஆன்மீக பயிற்சி. இந்த காலத்தில் எல்லோரும் என்ன செய்கிறார்கள்? உடல் பயிற்சி செய்கிறார்கள். அப்படி ஆரம்பத்திலும் உங்கள் உலகில், அதாவது சத்தியுகத்தில் இயற்கையாக நடந்து சுற்றி வரும் உடற்பயிற்சி இருந்தது. நின்று கொண்டு 1, 2, 3 என்று சொல்ல மாட்டார்கள். அந்த மாதிரி உடற்பயிற்சி இருக்கவில்லை. அப்படி இப்போது கடைசியிலும் பாப்தாதா மனதின் பயிற்சி செய்ய வைக்கிறார். எப்படி உடற்பயிற்சியால் உடல் ஆரோக்கியம் பெறுகிறதோ அப்படி போக வர இந்த மனதின் பயிற்சியை செய்து கொண்டே இருங்கள். இதற்கு நேரம் தேவையில்லை. 5 நொடிகளை எப்போது வேண்டுமானாலும் ஒதுக்க முடியும் தானே? 5 நொடிகளை கூட ஒதுக்க முடியாதபடி யாராவது பிஸியாக இருக்கிறார்களா? அப்படி யாராவது இருந்தால் கைகளை உயர்த்துங்கள். பிறகு என்ன செய்வது? நேரமில்லை என்று சொல்லக்கூடாது. அப்படி சொல்ல மாட்டீர்கள் தானே? நேரம் கிடைக்கிறதா? அப்போது இடையிடையே இந்த பயிற்சியை செய்யுங்கள். நீங்கள் எந்த காரியத்தை செய்து கொண்டு இருந்தாலும் 5 நொடி
இந்த மனதின் பயிற்சி செய்யுங்கள். அப்போது மனம் சதா ஆரோக்கியமாக இருக்கும், சரியாக இருக்கும். ஒவ்வொரு மணி நேரத்திலும் இந்த 5 நொடியின் பயிற்சி செய்யுங்கள் என்று பாப்தாதா சொல்கிறார். செய்ய முடியுமா? பாருங்கள். செய்ய முடியும் என்று எல்லோரும் சொல்கிறீர்கள். நினைவில் வையுங்கள். ஓம் சாந்தி பவனத்தை நினைவில் வையுங்கள், மறக்காதீர்கள். மனதில் பலவித கம்ப்ளைண்ட் இருக்கிறது தானே. மனம் ஓரிடத்தில் நிற்பது இல்லை, என்ன செய்வது என்று சொல்லி மனதை மண் ஆக்குகிறீர்கள். அதாவது பழங்கால 40 கிலோ எடை போடுகிறார்கள் தானே. முற்காலத்தில் 1/4 கிலோ பாவ், சேர் 1 கிலோ, மண் 40 கிலோ ஆகிய அளவுகள் இருந்தன. இந்த காலத்தில் மாறிவிட்டன. அதனால் மனதை சுமையுடைய மண்ணாக மாற்றுகிறீர்கள். இந்த பயிற்சி செய்து கொண்டே இருந்தால் முற்றிலும் லைட் ஆகி விடுவீர்கள். பிறகு பழக்கம் ஆகிவிடும். பிராமணர் என்ற வார்த்தை நினைவிற்கு வந்தவுடன் பிராமண வாழ்வின் அனுபவத்திற்கு வாருங்கள். பரிஸ்தா என்ற வார்த்தையை சொன்னால் பரிஸ்தாவாக மாறிவிடுங்கள். கடினமா இல்லையா? குமாரர்கள் சொல்லுங்கள், சற்று கடினமா? நீங்கள் பரிஸ்தாக்களா இல்லையா? நீங்கள் தானே பரிஸ்தாக்கள், அல்லது வேறு யாருமா? எத்தனை முறை பரிஸ்தாவாக மாறியிருக்கிறீர்கள்? எண்ணற்ற முறை ஆகியிருக்கிறீர்கள். நீங்கள் தானே ஆகியிருக்கிறீர்கள். நல்லது. எண்ணற்ற முறை செய்து இருப்பதை திரும்பவும் செய்வது கடினமாக இருக்குமா என்ன? சில நேரம் கடினமாக இருக்கிறதா? இப்போது இந்த பயிற்சி செய்ய வேண்டும். நீங்கள் எங்கே இருந்தாலும் 5 நொடிகள் மனதை சுற்றி வர வையுங்கள். சுற்ற வையுங்கள். சுற்றி வருவது நன்றாக இருக்கிறது தானே? டீச்சர்களே சொல்லுங்கள், சரிதானே? சுற்றி வர வருந்தானே? சுற்றி வாருங்கள், அவ்வளவுதான். பிறகு காரியத்தில் ஈடுபடுங்கள். ஒவ்வொரு மணி நேரத்திலும் சுற்றி வந்த பிறகு காரியத்தில் ஈடுபடுங்கள். ஏனென்றால் காரியத்தையும் விட முடியாது தானே. கடமையை செய்ய வேண்டும் எனினும் 5 நொடிகள் 1 நிமிடம் கூட கிடையாது. நொடிகள் ஒதுக்க முடியாதா? ஒதுக்க முடியுமா? ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகத்தில் ஒதுக்க முடியுமா? நீங்கள் மாஸ்டர் சர்வ சக்திவான்களாக இருக்கிறீர்கள். அதனால் மாஸ்டர் சர்வ சக்திவான்களால் என்ன செய்ய முடியும்? மாஸ்டர் சர்வ சக்திவான்களால் என்ன செய்ய முடியாது? கேள்வி கேட்குறாங்க பாபா. பாப்தாதாவிற்கு ஒரு விஷயத்தில் குழந்தைகளை பார்த்து மிக இனிமையாக சிரிப்பு வருகிறது. எந்த விஷயத்தில்? சவால் விடுகிறீர்கள், நோட்டீஸ் அச்சடிக்கிறீர்கள், சொற்பொழிவும் மாற்றுகிறீர்கள், கோர்ஸும் நடத்துகிறீர்கள். என்ன நடத்துகிறீர்கள்? நாங்கள் உலகை மாற்றம் செய்கிறோம் என்று எல்லோரும் சொல்கிறீர்கள் தானே, அல்லது இல்லையா? எல்லோரும் சொல்கிறீர்களா, அல்லது சொற்பொழிவு ஆற்றுபவர்கள் மட்டும் சொல்கிறீர்களா? ஒரு பக்கம் உலகை மாற்றம் செய்வோம், நாங்கள் மாஸ்டர் சர்வ சக்திவான்கள் என்று சொல்கிறீர்கள். மறுபக்கம் உங்கள் மனதை எனது மனம் என்று சொல்கிறீர்கள். மனதிற்கு எஜமானராக மாஸ்டர் சர்வ சக்திவான் இருக்கிறார்கள். இருந்தும் கடினம் என்று சொல்கிறீர்கள். அப்போது சிரிப்பு வராதா? சிரிப்பு வருந்தானே. அதனால் மனம் ஏற்பதில்லை என்று எந்த நேரம் யோசிக்கிறீர்களா? அந்த நேரம் தன்னை பார்த்து சிரிக்க வேண்டும். மனதில் எந்த விஷயம் வந்தாலும் அதில் 3 வித கோடுகள் இருப்பதை பாப்தாதா பார்க்கிறார். 1. தண்ணீர் மீது எழுதும் கோடு. தண்ணீரில் கோட்டை பார்த்திருக்கிறீர்களா? கோடு போடலாம், எனினும் அது அப்போதே அழிந்துவிடும். போடுகிறார்கள் தானே.
இரண்டாவது காகிதத்தில் ஸ்லேட்டில் போடும் கோடு. மூன்றாவது எல்லாவற்றையும் விட பெரிய கோடு பாறையில் எழுதும் கோடு. பாறையில் வரைந்த கோட்டை அழிப்பது மிகவும் கடினம். பலமுறை குழந்தைகள் தங்கள் மனதில் பாறையில் வரைந்த கோட்டை போல உறுதியான கோட்டை போட்டு விடுவதை பாப்தாதா பார்க்கிறார். அதை அழிக்கிறார்கள், எனினும் அழிவது இல்லை. அப்படிப்பட்ட கோடு நல்லதா? இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன், இனிமேல் நடக்காது என்று எத்தனை முறை உறுதிமொழி கொடுக்கிறீர்கள்? இருந்தும் மறுபடி பரவசமாகிறீர்கள், அதற்கு வசம் ஆகிறீர்கள். அதனால் குழந்தைகள் மீது பாப்தாதாவிற்கு வெறுப்பு வருவது இல்லை, கருணை வருகிறது. பரவசம் ஆகிறீர்கள், அதனால் பரவசத்தில் இருப்பவர்கள் மீது கருணை வருகிறது. பாப்தாதா எப்போது இப்படி கருணை உணர்வோடு குழந்தைகளை பார்க்கிறாரோ அப்போது டிராமாவின் திரையில் என்ன வருகிறது? எதுவரை? இதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். எதுவரை? எப்போது இது முடியும் என்று குமாரர்கள் சொல்ல முடியுமா? குமாரர்கள் அதிகமாக திட்டமிடுகிறார்கள் தானே. அதனால் எதுவரை என்பதை சொல்ல முடியுமா? இப்படியே எவ்வளவு நாள் என்பதை தொடரும்? சொல்லுங்கள். எதுவரை என்பதற்கு பதில் வருகிறதா? தாதிகளே சொல்லுங்கள். எதுவரை சங்கம யுகம் இருக்குமோ அதுவரை கொஞ்சம் இருக்கும். சரி, சங்கம யுகமும் எதுவரை? எப்போது பரிஸ்தா ஆகுமோ அதுவரை. அதுவும் எதுவரை? பார்த்தாதா சொல்லுங்கள். பரிஸ்தா ஆக வேண்டியது நீங்கள் அல்லது பாபாவா? இதற்கு பதிலை யோசனை செய்யுங்கள். இப்போதே என்று தந்தை சொல்லுவார். தயாராக இருக்கிறீர்களா? பாதி மாலைக்கும் கைகளை உயர்த்தவில்லை. பாப்தாதா எப்போதுமே குழந்தைகளை நினைத்த சொரூபத்தில், நிறைந்த சொரூபத்தில் பார்க்க விரும்புகிறார். பாபாவே எனது உலகம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இப்படி எல்லோரும் சொல்கிறீர்கள் தானே. அடுத்ததாக ஏதாவது உலகம் இருக்கிறதா என்ன? தந்தையே உலகம். அப்போது உலகிற்கு வெளியே என்ன இருக்கிறது? சமஸ்காரத்தை மட்டும் மாற்றும் விஷயமாக இருக்கிறது. பிராமணர்களின் வாழ்வில் சமஸ்காரமே மெஜாரிட்டி தடை ரூபமாக மாறுகிறது. அது சொந்த சமஸ்காரமாகவும் இருக்கலாம் அல்லது மற்றவரின் சமஸ்காரமாகவும் இருக்கலாம். ஞானம் அனைவரிடமும் இருக்கிறது, சக்திகளும் அனைவரிடமும் இருக்கின்றன. எனினும் எது காரணமாகிறது? எந்த சக்தியை எந்த நேரம் காரியத்தில் கொண்டு வர வேண்டுமோ அந்த சக்தி அந்த நேரம் வெளிப்படுவதற்கு பதிலாக கொஞ்சம் பின்னால் வெளிப்படுகிறது. இதை சொல்லாமல் இதை சொல்லியிருந்தால் மிக நன்றாக இருக்கும். இதை செய்வதற்கு பதிலாக இதை செய்திருந்தால் மிக நன்றாக இருந்திருக்கும் என்று பின்னால் யோசிக்கிறீர்கள். எனினும் எந்த நேரம் கடக்க வேண்டி இருந்ததோ அது கடந்து விட்டது. இது சகித்து கொள்ளும் சக்தி, இது நிர்ணய சக்தி. இவற்றை இப்படி பயன்படுத்த வேண்டும் என அனைவரும் சக்திகளை பற்றி யோசனை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். சற்று நேர வித்தியாசம் மட்டும் ஏற்படுகிறது. அடுத்து என்ன நடக்கிறது? சரி, ஒரு முறை நேரப்படி சக்தி காரியத்தில் வரவில்லை. பிறகு இதை செய்யாமல் இதை செய்திருக்க வேண்டும் என்று அதை உணரவும் செய்கிறீர்கள். பின்னால் புரிய வருகிறது. ஆனால் அந்த தவறை ஒரு முறை அனுபவம் செய்த பின்னர் அதற்கு பிறகு அனுபவியாகி அதை நன்கு உணர்ந்து விட்டால் அது மீண்டும் நடக்காது. மீண்டும் முன்னேற்றம் ஏற்படும். இது தவறு, இது சரி என்பது அந்த நேரத்தில் புரிதலுக்கு வருகிறது. எனினும் அதே தவறு மீண்டும் நடக்கக்கூடாது. அதற்காக தனக்கு தானே நல்லபடியாக ரியலைசேஷன் செய்ய வேண்டும். அதிலும் முழு சதவிகிதத்தில் அவ்வளவு பாஸ் ஆவது இல்லை. மாயா பெரிய கெட்டிக்காரியாக இருக்கிறாள்.
அந்த விஷயத்தில் உங்களிடம் சகித்து கொள்ளும் சக்தி குறைவாக இருப்பதாக வைத்துக்கொள்வோம். நீங்கள் எந்த விஷயத்தில் சகித்து கொள்ளும் சக்தியை பயன்படுத்த வேண்டுமோ அந்த விஷயத்தில் ஒருமுறை நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள். ஆனால் மாயா என்ன செய்கிறது? இரண்டாவது முறை சொரூப ரூபத்தை மாற்றி வருகிறது. இருப்பது அதே விஷயந்தான். ஆனால் இந்த கால உலகில் அதே பழைய பொருளாக இருந்தாலும் அதை அப்படியே பாலிஷ் செய்கிறார்கள். அதனால் அது புதியதை விட புதியதாக தெரிவதைப் போல மாயாவும் அப்படி பாலிஷ் செய்து வருகிறது. எனினும் அந்த விஷயத்திற்கு அந்த ரகசியமே இருக்கிறது. உங்களிடம் பொறாமை வருவதாக வைத்துக்கொள்வோம். பொறாமையும் பல ரூபங்களில் வருகிறது. ஒரே ரூபத்தில் வருவது இல்லை. அப்போது விதை பொறாமையாகவே இருக்கும். எனினும் வேறு உருவில் வரும். அதே ரூபத்தில் வராது. அப்போது முதலில் இந்த விஷயமே வந்தது, இந்த விஷயமே வேறாக இருக்கிறது என்று பல முறை யோசிக்கிறார்கள். ஆனால் விதை அதுவாகவே இருக்கிறது, ரூபம் மட்டும் மாறி இருக்கிறது. அதற்கு என்ன சக்தி தேவை? கண்டு அறியும் சக்தி தேவை. கண்டு அறியும் சக்தி தேவை. அதற்காக 2 விஷயங்களின் மீது கவனம் வையுங்கள் என்று பார்த்தாதா முன்னரும் சொல்லி இருக்கிறார். 1. உண்மையான உள்ளம். உண்மையாக இருப்பது. மனதில் குப்பைகளை வைக்காதீர்கள். மனதில் வைத்தால் கேஸ் பலூன் நிறைந்து விடும். பிறகு ஒரு நாள் என்னாகும்? வெடித்து விடும். அதனால் உண்மையான உள்ளத்தோடு இருங்கள். சரி, மற்ற ஆத்மாக்களின் முன்னால் கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். கொஞ்சம் வெட்கம் வரலாம். என்னை என்ன பார்வையில் பார்ப்பார்கள் என்று தெரியவில்லையே என்ற எண்ணம் வரலாம். ஆனால் உண்மையாக உள்ளத்தில் உணர்ந்தபடி பாப்தாதாவின் முன்னால் வையுங்கள். அதற்காக இந்த தவறு நடந்துவிட்டது என்று நான் பாப்தாதாவிடம் சொல்லிவிட்டேன் என்பது மட்டும் போதாது. ஆமாம், நான் இந்த தவறு செய்திருக்கிறேன் என்று சட்டம் பேசுவது போல செய்யக்கூடாது. மனதில் உணர்ந்தபடி உண்மையான உள்ளத்தோடு புத்தியால் மட்டுமல்லாமல் உள்ளபூர்வமாக பாப்தாதாவின் முன்னால் உள்ளம் உணர்ந்தால் உள்ளம் காலியாகிவிடும். குப்பை முடிந்துவிடும். விஷயங்கள் பெரிதாக இருப்பது இல்லை, சிறியதாகவே இருக்கின்றன. ஆனால் உங்கள் உள்ளத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் சேர்ந்து கொண்டே போனால் அவற்றால் உள்ளம் நிறைந்து விடுகிறது. காலியாக இருப்பது இல்லைதானே? உள்ளம் காலியாக இல்லை என்றால் திலாராம் எங்கே அமர்வார்? உட்கார இடம் வேண்டுந்தானே? உண்மையான உள்ளத்தில் பிரபு மகிழ்ச்சியாக இருக்கிறார். நான் யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பாபா உங்களுடையவன் என்று சொல்கிறீர்கள். நம்பர்வாராகவே இருக்க வேண்டும் என்பது பாப்தாதாவிற்கு தெரியும். ஆனால் பாப்தாதா அந்த பார்வையில் உங்களை பார்க்க மாட்டார். ஆனால் உண்மையான உள்ளம் இருக்க வேண்டும். 2வது, சதா புத்தியின் லைன் தெளிவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். லைனில் இடையூறு இருக்காது, முறிந்து இருக்கக்கூடாது. பாப்தாதா எக்ஸ்ட்ரா நேரத்தில் சக்தியை கொடுக்க விரும்புகிறார். ஆசீர்வாதங்களை கொடுக்க விரும்புகிறார். எக்ஸ்ட்ரா உதவி செய்ய விரும்புகிறார். ஒருவேளை இடையூறு இருந்தால் அவை கிடைக்க முடியாது. லயன் தெளிவாக இல்லை என்றால், சுத்தமாக இல்லை என்றால் இப்படி என்ன பிராப்திகள் கிடைக்க வேண்டுமோ அவை கிடைக்காது. ஒரு சில எங்கே ஓடிடுச்சு. ஆத்மாக்களுக்கு அதிக ஒத்துழைப்பு கிடைக்கிறது. பிராமணர்களிலிருந்து கிடைக்கிறது. பிராமணர்களிடமிருந்து கிடைக்கிறது. பெரியவர்களிடமிருந்தும் கிடைக்கிறது.
பாப்தாதாவிடமிருந்தும் கிடைக்கிறது. எனக்கு குறைவாக கிடைக்கிறது, காரணம் என்ன என சில குழந்தைகள் சொல்கிறார்கள். சொல்லவில்லை என்றால் யோசிக்கிறார்கள். தந்தையோ வள்ளலாக இருக்கிறார், கடலாக இருக்கிறார். பாப்தாதாவின் பொக்கிஷத்திற்கு பூட்டுச்சாவி இல்லை, காவல்காரர் இல்லை. அதனால் யாருக்கு என்ன வேண்டுமோ அவ்வளவு வைத்து கொள்ளலாம். பாபா என்று சொன்னவுடன் ஆஜர் ஆகுகிறார். பாபா என்று சொன்னவுடன் பெற்று கொள்வார். வள்ளலாக இருக்கிறார் தானே, வள்ளலாகவும் இருக்கிறார், கடலாகவும் இருக்கிறார். அதனால் என்ன குறை இருக்கும்? இந்த 2 விஷயங்களில் குறைகள் இருக்கின்றன. 1, உண்மையான உள்ளம், சுத்தமான உள்ளம் இருக்க வேண்டும். சாதுரியமாக நடக்காதீர்கள். அதிக சாதுரியம் செய்கிறீர்கள். பல விதங்களில் சாதுரியம் செய்கிறீர்கள். அதனால் சுத்தமான உள்ளம், உண்மையான உள்ளம் இருக்க வேண்டும். 2வது, புத்தியின் லைன் தெளிவாகவும் சுத்தமாகவும் இருக்கிறதா என்பதை சதா சோதனை செய்யுங்கள். இந்த காலத்தில் அறிவியல் சாதனங்களிலும் பார்க்கிறீர்கள் தானே. சிறிது அளவு இடையூறு இருந்தாலும் தெளிவாக இருக்க விடுவது இல்லை. அதனால் இதை நிச்சயம் செய்யுங்கள். இது இந்த சீசனின் கடைசி டர்ன் அல்லவா? அதனால் விசேஷ விஷயம் சொல்லப்படுகிறது. டபுள் விதேசிகளுக்காக மட்டுமல்ல, எல்லோருக்காகவும் சொல்லப்படுகிறது. கடைசி டர்னில் நீங்கள் முன்னால் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கே சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அல்லது நேச்சர் என்று சொல்கிறீர்கள். நேச்சர் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக இருப்பதை பார்த்தார். ஆனால் ஈஸி நேச்சராக இருந்தால் அனைவருக்கும் சிநேகியாகவும் அனைத்து விஷயங்களிலும் சம்பந்தங்களிலும் வெற்றி பெறவும் மனதின் வெற்றியும் வார்த்தைகளில் இனிமையும் வர முடியும். சோம்பலான நேச்சர் இருக்கக்கூடாது. கவனக்குறைவு வேறாக இருக்கிறது. நேரம் எப்படியோ, மனிதர் எப்படியோ, சூழ்நிலை எப்படியோ அதை அறிந்து தன்னை ஈஸியாக மாற்றுவது ஈஸி நேச்சர் என்று சொல்லப்படுகிறது. ஈஸி என்றால் எல்லோரோடும் கலந்து இருப்பது. டைட் நேச்சராக அதிக பிஸியாக இருக்கக்கூடாது. பிஸியாக இருப்பது நல்லது, எனினும் டூமச்சாக இருக்கக்கூடாது. பிஸியாக இருக்க தேவையில்லாத நேரத்தில் ஒருவர் பிஸியாக மாறினால் அது விசேஷ குணமாக அந்த நேரம் இருப்பது இல்லை. சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் தன்னை மோல்டு செய்ய வேண்டும். பிறரோடு இணைந்து செல்ல வேண்டும். பெரியவரோடு பெரியவராகவும் சிறியவரோடு சிறியவராகவும் நடக்க வேண்டும். துணைவரோடு துணைவராக நடக்க வேண்டும். பெரியவர்களிடம் மரியாதையோடு நடக்க வேண்டும். எனினும் மோல்டாக வேண்டும். சரீரத்தையும் ஈஸியாக வைத்திருந்தால் எப்படி வேண்டுமோ அப்படி வளைக்க முடியும். டைட்டாக இருந்தால் வளைக்க முடியாது. சோம்பலாக இல்லாமல் ஈஸியாக இருந்தால் எங்கே வேண்டுமோ அங்கே ஈஸியாக மாற முடியும். சோம்பலாக இருக்கக்கூடாது. ஈஸியாகுங்கள் என்று சொன்னார்தானே பாப்தாதா. அதனால் ஈஸியாகிவிட்டேன் என்று சொல்லக்கூடாது. ஈஸி நேச்சர் என்றால் நேரத்துக்கு தக்கபடி தனது சுரூபத்தை உருவாக்க வேண்டும். நல்லது. டபுள் விதேசிகளுக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்து இருக்கிறது. அனைவருக்கும் ட்ரில் நினைவு இருக்கிறதா அல்லது மறந்துவிட்டீர்களா? இந்த கணமே எல்லோரும் இந்த ட்ரில் செய்யுங்கள், சுற்றி வாருங்கள். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து உயர்ந்த ஆத்மாக்கள் நாலாபுறங்களிலிருந்தும் அன்பு நினைவுகளை செய்திகளை அனுப்பி இருக்கிறீர்கள். வெவ்வேறு சம்பந்தங்களோடு அன்பு கடிதங்களையும் தனது குணநலங்களையும் மிக நன்றாக எழுதி இருக்கிறீர்கள். சேவை செய்திகளை ஊக்கத்தோடும் திட்டங்களை மிக நன்றாகவும் எழுதி இருக்கிறீர்கள். அவை பாப்தாதாவிற்கு கிடைத்து விட்டன. எந்த அன்போடு முயற்சியோடு எழுதியிருக்கிறீர்களோ, யார் எழுதியிருந்தாலும் அந்த ஒவ்வொருவரும் அவரவர் பெயரோடு பாப்தாதாவின்
திலாராமின் உள்ளத்திலிருந்து அன்பு நினைவுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். குழந்தைகளின் அன்பு தந்தைக்கும் தந்தைக்கு குழந்தைகளிடமிருந்தும் அதைவிட கோடி மடங்கு அன்பு கிடைக்கிறது. அது நிலையாக இருக்கிறது. அன்பு இருக்கிறது, அது நிலையாக இருக்கிறது. அப்பாவுக்கு குழந்தைங்கள்கிட்ட கோடி மடங்குல அன்பு இருக்குதான். அன்பான குழந்தைகள் தந்தையிடமிருந்து பிரிய முடியாது, தந்தையும் குழந்தைகளிடமிருந்து பிரிய முடியாது. துணையாக இருக்கிறார், துணையாகவே இருக்கிறார், இருப்பார். நாலாபுறங்களிலும் உள்ள சதா தம்மை தந்தைக்கு சமமாக மாற்றக்கூடியவர்களுக்கு, சதா தந்தையின் கண்களில் உள்ளத்தில் நெற்றியில் அருகில் இருப்பவர்களுக்கு, சதா ஒரு தந்தையான உலகில் இருப்பவர்களுக்கு, சதா ஒவ்வொரு அடியிலும் பாப்தாதாவை பின்பற்றுபவர்களுக்கு, சதா வெற்றியோடு இருந்தவர்கள் இருப்பவர்கள் இருக்கப் போகிறவர்களுக்கு, அப்படி நம்பிக்கை மற்றும் போதையில் இருப்பவர்களுக்கு, அப்படி மிக சிறந்த கண்டெடுக்கப்பட்ட அன்பிலும் அன்பான அனைத்து குழந்தைகளுக்கும் பாப்தாதாவின் நினைவுகள் மற்றும் நமஸ்தே. வரதானம்: ஒவ்வொரு நொடியின் ஒவ்வொரு எண்ணத்தின் மகத்துவத்தை அறிந்து சேமிப்பு கணக்கை நிறைக்கும் சக்திசாலி ஆத்மா ஆகுக. சங்கம யுகத்தில் அழியாத தந்தை மூலமாக ஒவ்வொரு நேரமும் அழியாத பிராப்திகள் கிடைக்கின்றன. முழு கல்பத்திலும் இப்படிப்பட்ட பாக்கியத்தை பிராப்தி செய்வதற்கு இந்த ஒரு நேரம் மட்டுமே இருக்கிறது. எனவே இப்போது இல்லையேல் எப்போதும் இல்லை என்பது உங்கள் சுலோகமாக இருக்கிறது. எந்த உயர்ந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்றாலும் அதை இப்போது செய்ய வேண்டும். இந்த நினைவால் ஒருபோதும் நேரம், எண்ணம் அல்லது கர்மம் வீணா போகாது. சக்திசாலி எண்ணங்களால் சேமிப்பு கணக்கை நிறைந்துவிடும், மேலும் ஆத்மா சக்திசாலி ஆகிவிடும். ஸ்லோகன்: ஒவ்வொரு சொல்லின், ஒவ்வொரு செயலின் அலௌகிக தன்மையே பவித்திரம். சாதாரணத்தை அலௌகிகமாக மாற்றம் செய்யுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.